வணக்கம் மக்களே, காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்னங்க நேற்று நைட்டு மழை வச்சு செஞ்சு விட்ருந்துச்சுங்க. அந்தளவு மழைங்க, அவ்வளோ மழை. சரி 2 நாளைக்கு முன்னாடி வயல் களை பறிச்சோமா, சரி எப்படி இருக்கும் வயல் அப்படின்னு பார்க்கலான்ட்டு வந்தால் தண்ணி மிதந்து ஒவ்வொரு கொள்ளையில் போய்கிட்டே இருக்குது. சரி அப்படின்னு ஒவ்வொரு வயலாக பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்தேன் நம்ம வயலில். அப்போ பார்த்தா ஒரு பங்குலேருந்து இன்னொரு பங்குக்கு, அதுவும் இந்த பைப் லைன்ட்டு அந்த தண்ணி மிதந்து போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இது உடச்சிக்கிட்டு அங்கிட்டு போயிருமே, அந்த பங்கில் போயிட்டு இது பண்ணிடும். சரின்ட்டு அடுத்த பங்கு பார்க்க வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக நிற்கிது தண்ணி. சரி அப்படின்ட்டு இந்த வயலுக்குள்ளே வரப்பில் இந்த தேக்க மரம் போட்டிருக்கிறதுனால கீழே நடந்து வந்தால் குளம் மாதிரி தண்ணி. சரி இந்த தண்ணிக்குள்ளே அப்படியே நடந்து போவோம், இந்த தண்ணியை வடி வைக்கணுமேனு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கேன். பயிர் வேறு நோய் விழுந்திருக்கு, மஞ்சளாக தெரியுது பாருங்கள், அது சருகெல்லாம். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது? எவ்வளோ உரம் போடுறது, எவ்வளோ மருந்து அடிக்கிறது? சரின்ட்டு ஒரு வழியாக இந்த இடத்துல வந்து இந்த தண்ணியை வடிய வச்சுருவோன்ட்டு வந்தால் காலையில் வந்து மம்பட்டி எடுத்து வெட்டுறேன். இங்கே ஒரே வேராக இருந்துச்சு. அப்புறம் வெட்டி இந்த தண்ணியை வடிய வச்சு விட்டு போனேன். பரவாயில்ல, கொஞ்சம் வடிஞ்சிருக்கு தண்ணி. 2 இடத்துல வடிய வச்சுருக்கேன். தண்ணி குளம் போல் கடந்துக்கிட்டே இருக்குது. இது வேறு உரம் போடணும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த தண்ணியை வடிய வச்சுட்டு உரம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இதில் வேறு இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க. அன்னைக்கு